10 வருஷமா எந்த பொருளுடைய விலையும் உயர்த்தாம இருக்கிற ஒரு கவர்மெண்ட், அதை யாரையும் அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்களா? இந்தியாவுடைய வருமானத்துல முதல் பெரும் பங்கு வகிப்பது வருமான வரி. 19% வந்து இன்கம் டாக்ஸ் மூலமா ரெவென்யூ வருது. அதை எப்படி குறைப்பாங்க, அதை எப்படி மாத்துவாங்க? அரசாங்கத்துக்கு வருமான வரி வேணுமா? நீங்க தமிழ்நாட்டுக்கு ஸ்கீமுக்கு காசே வரலன்னு சொன்னீங்களா இல்லையா? எப்படி வரும்? காசு இருந்தா தானே வரும். இல்லாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி கடன்ல முங்கணுமா? இல்ல கர்நாடகா கவர்மெண்ட் மாதிரி காசு இல்லாம அல்லாடணுமா? சரக்குல இருந்து பால்ல இருந்து மின்சார கட்டணம் இல்லாத விலை உயர்த்தணுமா? அது ஒருத்தர் பரவாயில்ல, உங்களுக்கு எங்க இருந்து காசு வரும்? நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று எக்கனாமிக் சர்வேல போய் பாருங்க, அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. மக்கள் நிறைய சேமிக்கிறார்கள், மக்கள் நிறைய முதலீடு செய்கிறார். அதற்கான ப்ரூஃப் டேட்டால இருக்கு, பேங்க்ல இருக்கு. ஏன்ட்ட காசு இல்ல, உங்கள்ட்ட காசு இல்ல நீங்க சொல்லலாம். நீங்கள் நானும் மட்டுமே மக்கள் கிடையாது. நான் 100 ரூபாய் சம்பாதிச்சு 120 ரூபாய் செலவு பண்ணேன், காசு பூரா டாஸ்மாக் கொடுத்துருவேன். அது யார் காப்பாற்ற முடியும்? நான் உயர்ந்ததா எந்த ஒரு வரியாவது உயர்த்தினாங்களான்னு நான் பார்க்கிறேன். எனக்கு நீங்க பார்த்து சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வரிகள் அதிகரிச்சு ஏதோ அமோனியம் நைட்ரேட் இந்த மாதிரியான ஏதோ கெமிக்கல்ஸ்க்கான தான் ஏற்றினதை நான் பார்த்தேன். மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொருளுக்கான கமாடிட்டிஸ்க்கு எல்லாம் விலையை பூரா வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி தான் ஏற்ற முடியும், இங்கே ஏற்ற முடியாது. சரிங்களா? இந்த டாக்ஸ் வந்து இறக்குமதிக்கான வரி. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தங்கத்துக்கு இறக்குனாங்க. வேற எதுக்கும் ஏற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏற்றினாங்களா நான் பார்க்கல. ஏதாவது நினைவு வந்தா நீங்க போட்டுடுங்க, இல்லாட்டி எனக்கு அப்புறம் கூட அனுப்புங்க. எனக்கு தெரியும் தங்கத்துக்கான இறக்குமதி வரியும் நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா கடத்தல் குறையும், ஆட்டோமேட்டிக்கா விலை குறையும். நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பவுனுக்கு 2000 ரூபாய் குறைஞ்சிச்சு. 2080 ரூபாய் ஒரு பவுனுக்கு ஒரு நாள்ல. இன்னைக்கு காலையில விலை வேற, பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறம் மதியத்துக்கான விலை 2:30 மணிக்கு வந்து ஜெயந்த்லால் ஜெலானி வந்து 2080 ரூபாய் குறைச்சு ஒரு பவுனுக்கு. இப்ப கடத்தலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். கடத்தல் மூலமா பெரிய அது பிளாக் மார்க்கெட் பெருசா ஓபன் ஆச்சு. அந்த தங்கம் கடத்தல் மூலமா பிளாக் மணி வந்துச்சு. பிளாக் மணி மூலமா போதைப் பொருளுக்கும் பயங்கரவாதத்துக்கும் போயிட்டு இருந்து எல்லா தலைவர்களும் ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அதே போல நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இது பீகார் ஆந்திரா பட்ஜெட், மற்ற மாநிலங்களுக்குலாம் அல்வாங்கிற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனம். அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு? ஒரு ஆரம்ப கால நடிகர் என்ன சம்பளம்? ரெண்டு ஒண்ணு தானே. சமத்துவம் பேசக்கூடியவர். ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இவ்வளவு அதான தத்துவம். நீங்க என்ன பீகார் ஆந்திராவை விட்டுருங்க, சில மாநிலங்களுக்கு மட்டும் இவ்வளவு, மற்ற மாநிலங்கள்லாம் ஒண்ணும் கிடையாதா? இதான தத்துவம். பிரகாஷ் ராஜ் சம்பளமும் இன்னொரு நடிகர் சம்பளம் ஒன்னான்னு சொல்லு. அவர் ஒத்துக்கூட சொல்லுங்க, அந்த அல்வா வந்து மற்ற நடிகர்களுக்கு கொடுக்க சொல்லுங்க, நம்ம வந்து மற்றதெல்லாம் பேசுவோம். சமத்துவம் பேசுறது ரொம்ப எளிமைங்க, எல்லாரும் பேசலாங்க. அது பிராக்டிகலா அவருடைய டிரைவர் சம்பளம் அவர் சம்பளம் ஒண்ணா? எப்படி படத்துக்கு படம் ஏத்துறாரு, எப்படி லாங்குவேஜ் ஏத்துறாரு? எனக்கு புரியவே இல்லை. நீட் எங்க இருக்கோ வர போறாங்க, டிமாண்ட் எங்க இருக்கோ வர போறாங்க. தமிழ்நாடுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ஆந்திராவுக்கு ஒரு அமௌண்ட் வரும், பீகாருக்கு ஒரு அமௌண்ட், நமக்கு வேற அமௌண்ட் வரும். நம்ம உற்பத்தி மாநிலம், நம்மளும் வெஸ்ட் பெங்கால் ஒரு வேறு உற்பத்தி மாநிலம், மகாராஷ்டிரா உற்பத்தி மாநிலம், நம்மகிட்ட வேற வரும். சர்வீஸ் மாநிலங்கள் ஆந்திரா கேரளாக்கு வேற வரும், கேரளா வந்து டூரிசம் தம்பி இருக்கும், அவங்களுக்கு வேற வரும். இப்படித்தான் நம்ம வந்து ஒரு நாடா உட்காந்துருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கல, சும்மா ரிட்டாரிக்கா 100 பேசுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு சமத்துவத்தை, அவங்க என்ன சமத்துவத்தை அவர் கடைபிடிக்கிறாருன்னு சொல்ல